வெல்கம் டு டிஆர்கி vlog. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புறாவை வந்து எப்படி ஜோடி சேர்க்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். புறாவை ஏன் ப்ரோ நம்ம ஜோடி சேர்க்கணும், அதுவே சேர்ந்துருமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேன்பா, இப்போ நமக்கு ரீசெண்டாக அடிக்கடி வரக்கூடிய கமெண்ட்டில் இதுவும் ஒன்று. அதாவது புறா எப்படி ப்ரோ ஜோடி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ தான் அது. ஒன்றும் இல்லைன்பா, முதல்ல அதை வந்து எப்படி ஜோடி சேர்க்கணும், எதுக்காக ஜோடி சேர்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எதுக்காக ஜோடி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா புறாவுமே ஜோடி சேர்ந்துராது. ஒரு 20 பேர் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 18 பேர் சேர்ந்துருக்கும், மீதி 2 பேர் சேர்ந்துருக்காது. அது வந்து நம்ம தான் மேனுவலாக வந்து பேர் பண்ணி விடணும். ஒரு தடவை நீங்கள் பேர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஜோடியில், அதாவது அந்த 2 புறாவில் ஏதாவது ஒரு புறா இறக்குற வரைக்கும் கண்டிப்பாக அந்த பேர் வந்து பிரியாது. ஓகேவா? மற்ற இதோடு சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது. ஸோ நீங்கள் ஒரு தடவை பேர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து லைஃப் லாங் அது அப்படியே தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு மறுபடியும் உங்களுக்கு பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அதே பேரை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜோடி சேர்க்கறதுல இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ஒரு 2, அதாவது இப்போ நார்மல் புறாவே வச்சுக்குவோம். ஓகேவா? நார்மல் புறா வந்து பார்த்திங்கன்னா 2 புறா வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். அந்த 2 கலரையும் நம்ம ஜோடி சேர்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கலராக வரும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே பேர் பண்ணுறதுலே. அதாவது 2 கலரை வந்து நம்ம நல்ல கலரை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சிக்ஸாக வரும். அதனால தான் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து பேர் பண்ணி விடுவோம். அதாவது எப்படி பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். ஒன்றும் இல்லை நண்பா, அதாவது ஒரு கேஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அறையில் போட்டு நம்ம வந்து இது 2யும் போட்டு அடைச்சி வச்சுருவோம். அதுதான் பேர் பண்ணுறது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதை எப்படி அடைச்சி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அடைச்சி வைக்கும்போது அந்த அறையில் வந்து இந்த மாதிரி ஆணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டி நீட்டி இருக்கக்கூடாது. 1. 2வது, அந்த அறை வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கணும். அதாவது எல்லா பக்கமும் கீழே மேலே சைடில் எல்லா பக்கமே ப்ளைனாக இருக்கணும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து ஃபீமேல், அதாவது மேல் வந்து ஃபீமேலை வந்து விரட்டும் இல்லையா, அந்த டைமில் ஃபீமேல் வந்து எந்த ஒரு குச்சியோ இல்லை எதுவும் அதுக்கு தடுப்பு மாதிரி மேலே எதுவும் இருந்துச்சுன்னா அதில் ஏறி உட்காந்துக்கும். மேல் வந்து அதை வந்து மேட்டிங் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்கணும். அதோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புறாக்களை பேர் படக்கூடிய அந்த பர்டிகுலர் அறையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா, அகலம் 2 அடியும், உயரம் 1.5 அடி, அதாவது 1.5 அடியும், நீளம் 2 அடி கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது மினிமம். கண்டிப்பாக இவ்வளோவாது இருக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஜீராக்ஸ் பாருங்கள், 1 மட்டும் தான் உள்ளே போய் நிற்கிது. அந்த 1க்கே கரெக்டாக இருக்க இடம். 2 வந்து கண்டிப்பாக உள்ளே போயிட்டு மேட்டிங் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேர் போடும்போது கள்ளிப்பிட்டியால் செஞ்ச கேஜில் வந்து கண்டிப்பாக பேர் போடாதீங்க. ஏன்னா அந்த இடம் அதுக்கு பத்தவே பத்தாது. கண்டிப்பாக அது வந்து நார்மல் புறாவாக இருந்தாலும் சரி, ஃபேன்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பத்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து 2க்கு 2 அறை கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாக செஞ்சு வச்சுக்கோங்க. கல்லுப்பட்டியில் நீங்கள் செஞ்சாலும் சரி தான். அதாவது 2 பெட்டி சேர்த்து வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, கல்லுப்பட்டியில் அந்த சென்டரில் உள்ளதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2க்கு 2 செஞ்சிடலாம். அப்படி இல்லை நீங்கள் தனியாக எதுவும் செய்கிறா இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். ஆனால் மினிமம் 2க்கு 2 இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து எப்படி வந்து பேர் வந்து எந்த டைமில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒன்றும் எந்த டைம்லாம் கிடையாது. அதாவது 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று என்னென்னா, ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு கேஜிலே நீங்கள் போட்டு அடைச்சும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டே டைமில், அதாவது பகல் டைமில் நீங்கள் திறந்து விட்டுட்டு எல்லா புறாக்கள் மாதிரியும் திறந்து விட்டுட்டு நைட் டைமில் அது 2டையும் மட்டும் பிடிச்சி நீங்கள் ஒரு கூண்டில் போட்டு பேரும் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, 2ம் இருக்கக்கூடிய அந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னா கதவு வந்து அடைச்சிக்கோங்க. அந்த பர்டிகுலர் அறைக்கும் போது கதவை அடைச்சி விட்ருங்க. அடைச்சி விட்டு எந்த ஒரு புறாவும் உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. 1. 2வது, அதுக்கு வைக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிடணும். அதாவது இந்த வாரத்தில் ஃபுல்லாக ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் அடைச்சி போடுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப வந்து கவனமாக வந்து காலையில் சாயங்காலம் ஃபுட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்படி வைக்கக்கூடிய ஃபுட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்னென்னா, குடிக்கிற தண்ணியில் நெய் கலந்து வச்சுக்கோங்க. அது சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மேக்ஸிமம் பொட்டுக்கடலை கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது முட்டை போடுறது கொஞ்சம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு வாரத்திலே கூட முட்டை போட்டுடலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது அந்த பொட்டுக்கடலைக்கும் நெய்க்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே நண்பா, இவ்வளோ தான் பேர் போடுறது அப்படிங்கிறது. இவ்வளோ தான். இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு வீடியோலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதுனால என்னால் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியல. ஸோ அதிகமாக என்ன கமெண்ட் வருதோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம் நாங்கள். அவ்வளோதான்பா. வேறு எதுவும் வீடியோ போடணும் அப்படின்னா மறக்காம வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் வாங்க. லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.